ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பொரியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து ஒரு கப் வந்து பொரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் பொரி ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப் வந்து கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங் காண்டி தான் போடுறோம். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/4 கப் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காண்டி சேர்க்குறோம். அடுத்து வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும், நம்ம இந்த மாவு இதுக்காண்டி தான் வந்து இந்த உப்பு போடுறோம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியே ஊற்றாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளித்து இதை வந்து வடை மாவு பக்குவத்தில் வந்து இது வந்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப பொரி பிரிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து பக்கோடா மாதிரி அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் போட்டுக்கோங்க. உருண்டையாக பிடிச்சி கூட போடலாம், வடை மாதிரியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பக்கோடா மாதிரி போட்டிருக்கேன். இதை போட்ட உடனே கிண்டாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து கிளறி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. இதை நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு அடுத்து வந்து வடை மாதிரி வந்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அடுத்து வந்து வடை மாதிரியும் போட்டிருக்கேன். நம்ம மசாலா வடை மாதிரியும் போட்டிருக்கேன். இதே வந்து நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. போட்டொட்டியுமே வந்து திருப்பி விடாமல் ஒரு 2 செகண்ட் வந்து போட்டுட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.